எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எனக்கு படிக்க பிடிக்காத நாட்களில் எப்படி நான் என்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை சொல்லிவிட்டு அப்படியே நீங்களும் பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் படிக்க ட்ரை பண்ண போகிறேன். மணி 2:20 ஆகுது. காலையிலேருந்து நான் ஒன்றுமே படிக்கலை. ஆனால் இப்போ படிக்க ஆரம்பித்து இரவு 9 மணிக்குள் 6 மணி நேரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன புக்கு படிக்கிறேனோ அந்த புக்கு மட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். 2 புக்கு, மீதியெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன். ஏன்னா அப்புறம் டேபிள் ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுன்னா நமக்கு இன்னும் இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். எல்லாருமே நல்லா படிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். பட் அப்படியே நம்ம டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. சின்ன சின்ன விஷயம், கொஞ்சம் மொபைல் பார்க்குறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறது அப்படியே போயிடும். ஆனால் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தூரம் வச்சுட்டு இதை முடிச்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே பாதி ஜாப் டன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். இது என்கிட்ட அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். முன்னாடிலாம் ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு எப்படி இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஒன்ஸ் இப்படியெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம், இப்படியெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டாலே நமக்கு பாதி வேலை டன். ஏன்னா அதுக்கப்புறம் அது எப்படி திருத்துறது அப்படின்றது நம்ம ஈஸியாக வேறு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் நம்மளோட நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம் அப்படின்றத நம்மளே முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதில் நம்ம நேரம் வீணாக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி டார்கெட் வச்சு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன புக் எடுக்கணுமோ கூட கையில் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருமே நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம். பட் நம்மளோட மனசு எப்பவுமே என்ன பண்ணுன்னா, அந்த நிமிஷத்தில் எது ஈஸியான பொருளோ அதை தான் நம்ம மனசு ட்ரை பண்ணும். ஒரு மொபைல் எடுத்து ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறதோ, இல்லை டிவியில் போய் ஒரு பாட்டு பார்க்குறதோ, ஒரு படம் பார்க்குறதோ அந்த நேரத்துக்கு மனசுக்கு ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் படிக்கணும்னு நம்ம நினைக்கும் போது அதை எடுக்கணும், படிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் எவ்வளோலாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றது நம்ம ஒருத்தவங்களுக்கும் நமக்கே தெரியும். நம்ம அதை ஒத்துக்கலனாலும் அதனால் அதை ஒரு விதமான பயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எடுத்தால் படிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் தூரம் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா அது அந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ நானே எனக்கு டைம் போனதே தெரியல. ஒரு 1 hour 15 minutes படிச்சுட்டேன். நடுவில் கொஞ்சம் சாப்பிட போனதுனால இப்போ மணி 4:30 ஆகிடுச்சு. இப்போ இன்னும் 45 minutesல சர்ஜரி முடிச்சுட்டு நான் அடுத்த டாபிக் போகிறேன். நீங்களும் என் கூட படிச்சுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுது ஆல்மோஸ்ட். ஸோ மணி 5:20 நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம 2.5 hours படிச்சிட்டோம். எப்படியாவது இன்னும் 6 hours இன்னும் 4 hours இருக்குது, படிச்சிடலாம். ஆறு மணி நேரம் படிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நினச்சி பார்க்கும்போது தோணும் 6 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கணுமா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு தடவை நீங்கள் உங்கள் புஸ்தகத்தை கையில் எடுத்துகிட்டு என்னென்ன படிக்கணுன்றதை எழுதி ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம இதுவே இதை விட ஈஸியான வேலைகள், அதாவது இப்போ மொபைல் பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ பண்ணோன்னா நம்ம இன்றைக்கி நம்மளால் முடிக்க முடியல அப்படின்றதே நைட்டு தூங்க போகும்போது நமக்கு நம்ம கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக்கிடும். இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்த நாள் நம்ம இதையே பண்ணிவிட்டு திரும்ப அதே கான்ஃபிடென்ஸ் கம்மியாகி இந்த மாதிரி நம்ம எப்போவுமே நம்மளோட தாழ்வு மனப்பான்மை ரொம்ப வளர்ந்துட்டு போயிடும். நம்மளால் பண்ணவே முடியாதோ அப்படின்ற மாதிரி. அதனால் ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இது நமக்கு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம், இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்றத எடுத்து வச்சு நீங்கள் அந்த ஒரு நிமிடத்தை நீங்கள் கடந்துட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறமேட்டா அது நீங்கள் இன்றைக்கி முடித்தது உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் அதிகமாக்கும். அடுத்த நாள் உங்களுக்கு இதே மாதிரி இதை விட நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தோம். ஸோ இந்த சைக்கிள் பாசிட்டிவாகிட்டே போகும். அதனால் ஒரு நிமிஷம் செய்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. 6 மணி நேரன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யாராலையுமே படிக்க முடியும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.